ஃப்ரெண்ட்ஸ். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வசனம் எப்படியாய் தொடர்கிறது என்று சொன்னால், நம்மை ஆளுகிறவர்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாம் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமாம். அப்போ நம் நாட்டை ஆள்கிறவர்களுக்காகவும் நம்மை ஆளுகின்ற உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும், நாம் வேலை பார்க்கின்ற இடத்துல இருக்கின்ற உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும், நாம் கல்வி கற்கின்ற இடத்துல இருக்கின்ற ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும், எல்லாருக்காகவும் நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நாம் ஆலயத்திற்கு செல்வோமே ஆனால் அங்கு இருக்கின்ற போதகருக்காய் ஜெபிக்க வேண்டும். நம்மை விட உயர் தளங்களில் இருக்கின்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்பு மிகவும் முக்கியம். அவர்களுடைய ஆளுமை தன்மையை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒருவேளை புறஜாதியாராக கூட இருக்கலாம், ஆனாலும் கூட அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ்தான் நாம் வேலை செய்கின்றோம், நாம் படிக்கின்றோம், கல்வி கற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டுமேயானால் அவர்கள் கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க காரணமாய் இருப்பது ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு நல் மனதோடு கூட மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் அளவிற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய சூழ்நிலையிலே தாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் சமமாய் பார்க்கின்ற தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, குடும்ப ஜெபத்திலும் சரி நாம் ஏறெடுக்க வேண்டும். இந்த காரியம் உங்களிலும் என்னிலும் காணப்படுகின்றதா? உங்களுக்கு அந்த ஜெபிக்கின்ற அந்த பக்குவம் இருக்கின்றதா? நமக்காக ஜெபிக்கின்றோம், சரிதான். நம்முடைய காரியங்களுக்காய் ஜெபிக்கின்றோம், மிகவும் சரிதான். ஆனால் எத்தனை நாட்களுக்கு நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருப்போம்? அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நம்மை சார்ந்தவர்களுக்காக, நம்மை ஆளுகிறவர்களுக்காக நல்லொழுக்கத்தோடும் புத்தியோடும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் வேலை செய்யும் காரியங்களிலே, நீங்கள் வேலை செய்கின்ற பணித்தலங்களிலே, நீங்கள் படிக்கின்ற பள்ளியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அநேகமான கூட்டத்திற்கு மத்தியிலே உங்களை சாட்சியாக வைப்பார். Have a blessed day. Praise be to God.